பிஸ்கெட்டை நல்லா தண்ணியில் கரைச்சி ஊட்டுவாங்க. குழந்தைங்களுக்கு வயிறு திம்முன்னு இருக்கும், பசிக்காமல் இருக்கும். அது மாதிரி பிஸ்கெட்டை ரெகுலராக டெய்லி கொடுக்கலாமா? ரொம்ப தப்பான விஷயம். அம்மாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு பேபியை நல்லா பார்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹாப்பி மைண்ட் செட்டை நம்ம தான் டெவலப் பண்ணணும். ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிற எந்த ஒரு விஷயமே குழந்தைக்கு தெரிஞ்சு விஷத்தை நான் சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். அது ப்ரிசர்வேட்டிவ் இருக்குல்ல, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? தாய்ப்பாலே இல்லை, தாய்ப்பால் வரலை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன மில்க் கொடுக்கலாம்? தாய்ப்பாலே வரலன்னா முதல்ல தாய்ப்பால் வராததுக்கு என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். ஆக்சுவலாக நியூட்ரிஷன் இது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு கியூரியாசிட்டி இருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் ஒரு பேபி நியூட்ரிஷன் அப்படின்ற போது நிறைய பேருக்கு நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு கூகுள் பண்ணி பார்ப்பாங்க. தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு போய் அவங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட திட்டு வாங்குற கேட்டகரிஸும் இருக்குது. இதை தாண்டி பேபி பிறந்துச்சுன்னா என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும், இதுலேயே ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷனல் பேபியாக வளர்க்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு மதர் தான் மேம் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பாலை தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது, ஒரு சொட்டு தண்ணி கூட. ஆனால் இந்த 6 மாதமும் அம்மா என்ன பண்ணணும் அப்படின்னா கீரை, காய், பழம், அரிசி பார்த்திங்கன்னா கருப்பு அரிசி, காட்டியானம், கைக்குத்தல் அரிசி, ஈவந்தோ கருப்பு கவுனி, இந்த மாதிரியான ரைஸ், ப்ரௌன் ரைஸ், இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாப்பாட்டில் இன்டேக் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு புளிப்பு கம்மி பண்ணிக்கணும், காரம், துவர்ப்பு, இனிப்பை என்டையராக அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இனிப்பு பழகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு பால் கொடுக்குறப்ப குழந்தைங்க இந்த டேஸ்ட் எல்லாத்துக்குமே மென்டலாக ஆப்டாக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த முதல் 6 மாதம் இந்த எல்லா விதமான ஃபுட்டையுமே அம்மா இன்டேக் பண்ணிக்கணும். அம்மாவுக்கு பிடிக்கலன்றதை தாண்டி பிடிக்கலன்னு அந்த மைண்ட் செட்டே அவங்க இது பண்ணணும். அவங்களோட மைண்ட் செட்டை அவங்க ஃபீட் பண்ணுறப்போ குழந்தைக்கு அப்படியே போகும். நம்ம என்ன மைண்ட் செட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா ஹாப்பி மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். குழந்தைகிட்ட நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ ஹாப்பியாக இன்ட்ராக்ட் பண்ணணும். எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா நம்ம எது வேணாலும் பேசலாம், சரி, நல்ல விஷயத்த மட்டும். இப்போ எத்தனை விமனுக்கு அது பாசிபிள்னு நினைக்கிறீங்க? வீட்டில் காசு இல்லாமல் இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு பற்றாக்குறையா இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம். அப்போ அதெல்லாம் அந்த லேடி மைண்ட்ல வச்சுட்டு தானே இருப்பாங்க. அப்போ என்ன பண்றது? கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டில் பிரச்சனையாக இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்க தானே செய்யுது. இது இப்போ மட்டும்தான் இருக்கா? இதுக்கு முன்னாடியும் இருக்கும், இதுக்கு அப்புறமும் கூட கண்டினியூ ஆகலாம். ஆனால் குழந்தைய வளர்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணி தானே அந்த குழந்தைய இந்த பூமிக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விஷயத்தையும் நம்ம பெண்களால் ஆப் பண்ண முடியாத விஷயமே கிடையாது, முடியவே முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்கள மாதிரி சூப்பர் விமன்ஸ் யாருமே கிடையாது. நம்மளே சொல்கிறோமே, வீட்டு வேலையை பார்ப்பாங்க, வெளி வேலையை பார்ப்பாங்க, வீட்டில் இருக்க வேலையை பார்ப்பாங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க, எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. மென்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியே விமென்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பயுமே இந்தியன் சிஸ்டத்தில் ஜாஸ்தி தான். ஸோ அவங்களால முடியாதுன்றதெல்லாம் சொல்ல கிடையாது. பட் குழந்தைய வளர்க்கணுன்றப்போ அவங்க தான் அந்த மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. இங்கே 90% நீங்கள் கேட்ட மாதிரி கிடையவே கிடையாது தான். அதை நானே அப்சல்யூட்டாக ஒத்துக்கிறேன். எங்கேயாவது 10% தான் அத்திப்பூ தற்போல ஹஸ்பண்ட் ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஒய்ஃபை கேர் பண்ணி பார்ப்பாங்க, ஃபேமிலியெலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறது. முக்கால்வாசி நேரம் ஏன் அவங்க கத்துறாங்கன்னு இவங்களுக்கு புரியாது, இவங்க ஏன் கத்துறாங்கன்னு அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நைட்டில் பேபி பார்த்துக்கிறதுக்கு நிறைய ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. சில ஃபேமிலியில் அதுக்கான கான்செப்ஷனே இருக்கவே இருக்காது. அதெல்லாம் பெண்கள் மட்டும்தான் பார்க்கணுன்ற மாதிரியான ட்ரெடிஷ்னலிட்டியும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் மீத இருக்க 10% பார்த்து மீத இருக்க 90% திருந்துறதுன்றது நல்ல விஷயம் தான். ஓகே. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, இவங்க திருந்துங்கன்னு நான் சொல்கிறத தாண்டி அம்மாவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஏன்னா எது நடந்தாலும் அம்மாவை தான் குறை சொல்லுவாங்க. அம்மாவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு பேபியை நல்லா பார்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹாப்பி மைண்ட் செட்டை நம்ம தான் டெவலப் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல கதைகள் படிக்கலாம், அதை படிச்சுட்டே அந்த பிள்ளைக்கு சொல்லலாம், ஃபோன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறப்போ பேபிக்கு மைண்டில் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்ரி 1 இயர் வரைக்கும் இருக்கிற அந்த டிஹெச்எல் லெவல் ப்ரிவடன்சி ஆகும், இன்டேக் ஆகிற ஃபுட்டும் அவங்களுக்கு நல்லா இது பண்ணும். அவங்களும் ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாக ஆகுறதுனால சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள்ல அவங்க ரொம்ப சக்ஸஸாக இருப்பாங்க. மேம், இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு இன்னொரு சந்தேகம். குழந்தை பிறந்தோன்னு ஒரு 6 மாதத்துக்கு கம்பல்சரி நீங்கள் தாய்ப்பால் தான் கொடுக்கணுன்றீங்க இல்லையா? அப்போ இந்த தாய்ப்பால் மட்டுமே ஒரு 6 மாதத்துக்கு குழந்தைக்கு தேவையான அனைத்து அந்த சக்தியும் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக மேம். இந்த உலகத்தில் தாய்ப்பாலை மிஞ்சின எந்த ஒரு விஷயமே இல்லை. அது ஐ டூ அக்ரி. பட் ஆனால் ஒரு 3-4 மந்த்ஸ் கழிச்சு வேற ஏதாவது ஒரு இல்லை மேம்.
குழந்தையோட குடல் வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு முழுமையா இருக்காது. தாய்ப்பால் மட்டும்தான் அது முழுமையா வளர்றதுக்கான சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அதை வந்து நம்ம மாத்த வேண்டாம். நீங்க தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கலாம். அந்த தாய்ப்பால் அதுதான் சொல்றேன், தாய்மார்கள் வந்து இதெல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க, எதுவும் வேண்டாம்னு ஒதுக்காதீங்க, ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு அது போயிடும். புரியுது புரியுது புரியுது. ஓகே, இப்போ இந்த டிண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த கஞ்சி அந்த கஞ்சி, நான் பேர் சொல்ல விரும்பல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து எந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் மேம்? என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஐட்டம் எதையுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் மேம். ஏன் கேட்குறீங்கன்னா அது எல்லாமே கெமிக்கல் தான். ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிற எந்த ஒரு விஷயமே குழந்தைக்கு தெரிஞ்சு விஷத்தை நான் வந்து சஜஸ்ட் பண்ண விருப்பப்பட்டேன். அதுக்கு பதிலாக வீட்லேயே இது பண்ணலாம். ராகி ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என்னால் இவ்வளோதான் அஃபோர்டபுள் ஃபீல் பண்ணுறீங்களா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ராகியை வாங்க, அலசுங்க, புடைங்க, நல்லா காய்ச்சி இது பண்ணுங்க. தண்ணியாக காய்ச்சி முதல்ல கொடுங்க குழந்தைக்கு 6 மாதத்துக்கு மேலே. ராகி சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் மேம், ரொம்ப சீக்கிரமாகவே செரிமானம் ஆகிடும். ஸோ முதல்ல ராகி கொடுங்க. நொய் அடுத்து ரொம்ப வேண்டாம், பச்சரிசி நொய்னாலும் ஓகே, இல்லை புழுங்கரிசி நொய், ஏதோ ஒரு இதை நொய் நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சிட்டிங்கன்னா அதுவே வந்துட்டு குழஞ்சி சூப் மாதிரி ஆகும். அதில் நல்லா இது பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே 6 மாதத்துக்கு மேலே ரொம்ப சின்னதாக கிரேடட் பண்ணிட்டு போட்டு அழகாக சூப் மாதிரி கொடுத்து பழகு. ஒரு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆப்பிள் கொடுக்கலாம். ஆப்பிளை நல்லா பாயில் பண்ணுங்க 2 விதத்தில். ஒன்று ஸ்டீமிங் பண்ணியும் கட் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைக்கு, இல்லை அப்படின்னா வாட்டர்லேயே பாயில் பண்ணி அந்த வாட்டரோடவே ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. இதுவே நல்ல விஷயம். நீங்க செர்லாக் வாங்கி கொடுக்கறது, இதுல வந்து விட்டமின் ஏ இருக்கு, ஆப்பிள் இருக்கு, பனானா இருக்குன்னு அதை நீங்க டைரக்டாவே கொடுக்கலாமே, எதுக்கு அதை கொடுக்கணும்? அது ப்ரிசர்வேட்டிவ் இருக்குல்ல, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? அப்புறம் ஏன் அதை கொடுக்கணும்? ப்ரிசர்வேட்டிவே இல்லாம ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளால அஃபோர்டபுள் ப்ரைஸ்லயே இருக்கு. தினைக்கு ஒரு வாழைப்பழம் கொடுங்க, தாராளமா வந்துட்டு குழந்தையோட டைஜஷன் நல்லா இருக்கும். காலையில அதுவே வந்து மோஷன் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பொட்டாசியம் லெவல் பாடியில ஸ்டெபிலைஸ் ஆகும், அலர்ஜி வராம தடுக்கும். பனானால குழந்தைக்கு ஒரு பனானா கொடுக்கறதுல இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. 9 மாசம் இருக்கா, நுங்கு கொடுங்க, டெண்டர் கோகோனட் கொடுங்க. அந்த வாட்டர் வந்து அழகா கொடுத்து இன்டேக் பண்ணுங்க. குடல் அழகா வந்து ஸ்மூத் ஆகும், சாஃப்ட்னஸ் ஆகும், ரஃப்னஸ் வராது. ஆயில் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெயை லைட்டா சேருங்க. இந்த கடல் எண்ணெயில அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி? ஈவன் பேபி கூட கொடுக்கலாம்னு சொல்றீங்க. வேர்க்கடலை தானே? வேர்க்கடலை தான். கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா இயற்கையாவே ரொம்ப நல்ல விஷயங்களை கொண்டு தான் இருக்கு. ஏன்னா இது பூமியில இருந்து விளைஞ்சு அதோடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்ட சூழ்நிலையிலையும் மண்ணிலையும் தான் வளர்ந்து வரும். ஸோ இது கடல் எண்ணெய் வயிற்றுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா வயிற்றுல தேவையான வளவளப்பு தன்மை குழந்தைங்களுக்கு தேவை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அமிலத்தன்மை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த அமிலத்தன்மை குழந்தைங்க இல்லையா புதுசு, அது வந்து என்னன்னா அதிகமாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து டேரெக்டாக இன்டேக் கொடுக்கக்கூடாது. குறைஞ்சது 1 வயசு வரைக்கும் டேரெக்ட் இன்டேக்கில் நான் சொல்லவே இல்லை, ஜஸ்ட் ஃபுட்டில் சொல்கிறேன். இப்போ சாதம் போட்டு அரைக்கிறோம், அதில் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு அப்படி கடலெண்ணெய் இல்லை கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது நல்லதாக இருக்கும். நெய் எல்லாம் குழந்தைங்களுக்கு எந்த மாசத்துலேருந்து சேர்த்துக்கலாம்? 8 மாசத்துக்கு மேலே சேர்க்கலாம் மேம். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பருப்பு சாதம் நெய் போட்டு கொடுப்பாங்க, கேரட் ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லா சாப்பாட்லேயுமே நெய் சேர்க்கலாமா? தாராளமாக. நான்வெஜ் எந்த ஸ்டேஜ், அதாவது எந்த மந்த்லேருந்து கொடுக்கும்? 7 மாசத்துலேருந்து கொடுக்கலாம் மேம். 7 மாசத்துல ஃபர்ஸ்ட் வந்து சூப் மாதிரி தான் இன்ட்ரோ பண்ணணும். குழந்தைங்களுக்கு அது ஒத்துக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு இது ஒவ்வாதை ஆகும், இல்லை அதோடைய செய்முறை கூட ஒவ்வாதையை கிரியேட் பண்ணும். நான் என்ன சொல்றேன்னா, சிக்கன் லிவராக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், மட்டன் லிவராக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், எலும்பு கூட இருக்கட்டும், ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பீஸை தனியாக குழந்தைங்களுக்காக பாயில் பண்ணுங்க. அதில் லைட்டாக பெப்பர் சேருங்க. 3லேருந்து 5 பெப்பர் ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு 8 மாசத்துலேருந்து 7 மாசத்துலேருந்து 8 மாசத்துல தூளை நுணுக்கி கூட போடலாம். வேண்டாம், நீங்கள் பெப்பரை அதில் போடுங்க. ஏன்னா எப்படி நம்ம கிரைண்ட் பண்ணிடுவோம். குழந்தைங்களுக்கு 8 மாதம் குழந்தைக்கு மென்று சாப்பிட தெரியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மேஷியாக தான் கொடுப்போம். ஸோ அதில் அது என்ன ஆகுனா, கொதிக்க விட்டு நறுத்தல் வரும்போது சாரெல்லாம் இறங்கிடும், அதுவே நல்லாயிருக்கும். அந்த சூப் கொடுக்கலாம். கருப்பாக இருக்கிற கருப்பு உளுந்து, மிளகு, எள்ளு, கருஞ்சீரகம், இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. எள்ளு கருஞ்சீரகம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்டேக் கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எப்படி கொடுக்கணும் கருஞ்சீரகம் எள்ளெல்லாம்? கருஞ்சீரகம் எள்ளெல்லாம் ஒரு வயசுக்கு அப்புறமேட்டா கொடுக்கலாம். முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியது பெப்பர் தான். அதிகபட்சமா குழந்தைங்களுக்கு மிளகா காரத்தை விட மிளகு காரத்தை காட்டுறது தான் நல்ல விஷயம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் இதை வந்து தெரிஞ்சு பண்றாங்களா இல்லை தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. பிஸ்கெட்டை நல்லா தண்ணியில கரைச்சி ஊட்டுவாங்க, குழந்தைங்களுக்கு வயிறு திம்முன்னு இருக்கும், பசிக்காம இருக்கும். அது மாதிரி பிஸ்கெட்டை ரெகுலரா டெய்லி கொடுக்கலாமா? ரொம்ப தப்பான விஷயம்.
அந்த மாதிரியான தப்பான விஷயத்தை தான் இப்போ நிறைய பேர் பண்ணுறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு செர்லாக் வாங்குறதுக்கும் ஒரு பிஸ்கெட் வாங்குறதுக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. அதை விட பெட்டராக நீங்களே வீட்டில் கொஞ்சம் சிவப்பரிசி வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கான பாதாம், முந்திரி, பிஸ்தா என்ன போட முடியுதோ அதை நீங்கள் சேர்த்திக்கோங்க. வறுத்துட்டு நீங்களே கிரைண்ட் பண்ணுங்க. ரொம்ப வேண்டாம், மிக்சிலேயே நீங்களே கிரைண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சிரமமாக ஆகும். அதை நீங்களே வீட்டில் காய்ச்சி கொடுத்தாலுமே போதும். பிஸ்கெட் கொடுக்கறதுக்கு இது நல்ல விஷயம். ஓகே. இன்னொன்னு மேம், இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது? பசங்களுக்கு அந்த ஊட்டுற இது வந்து சில பேர் குழந்தைங்க தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது எப்போ 3 மணிக்கு 4 மணிக்கு ஏந்திரிக்குதோ அப்பெல்லாம் உட்காந்து சோறு ஊட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அன்ஈவன் டைம்ல எல்லாம் பேபிக்கு ஃபீட் பண்ணலாமா? முதல் 1 வயசு வரைக்கும் பேபிக்கான டைமிங்ன்றது கிடையவே கிடையாது மேம். நம்ம சில உணவு கொடுக்கறது செரிமானம் ஆகுறதுக்கு முன்ன பின்ன ஆகதான் செய்யும். ஸோ தூங்கி எந்திரிச்ச உடனே அழுகுறாங்க, பசித்த பின் புசின்றத அப்பத்துலேருந்தே நம்ம நல்ல விஷயமா ஆரம்பிக்கலாம். குழந்தைங்க பசிக்கும் போது கம்பல்சரி ஊட்டல தப்பில்லை. தாய்ப்பாலே இல்ல, தாய்ப்பால் வரல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன மில்க் கொடுக்கலாம்? டிண்டு மில்கா இல்ல ஆவன் மில்கா? தாய்ப்பாலே வரலன்னா முதல்ல தாய்ப்பால் வராததுக்கு என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க. டின்ட்டு மில்க்கும் வேணாம், ஆவின் மில்க்கும் வேணாம். அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் தாய்மார்களே இல்லாம ஒரு குழந்தை தன்னந்தனியா இருக்கு அப்படின்னா அப்ப கொடுத்துக்கலாம். தாய்மார்கள் இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாலை எப்படி சுரக்க வைக்கிறது, அதுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு பார்க்கணும். முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. நல்லா நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்னா சொரா வாங்கி சாப்பிடுங்க. சொரா செஞ்சு சாப்பிடுங்க. சொரா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா வரும். மேம் இதெல்லாம் என்னால் வாங்க முடியல அப்படின்றீங்களா? 1/4 கிலோ வெந்தயம், 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் சோம்பு கடாயில் போட்டு வருங்க. அதை பவுடர் ஆடிங்க. அதுலேருந்து 1 டீஸ்பூனை நீங்கள் 2 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க விடுங்க. அது அப்படியே நுரத்தலாக வந்து இதுவாகும். அந்த எதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேயராக ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட நீங்கள் போட்ட 1 டீஸ்பூனுக்கு 3-4 மடங்காக பெருகி வரும். தண்ணியை ஆஃப் பண்ணுங்கள், ஃபில்ட்ரு பண்ணுங்கள், குடிங்க. எப்படி பால் நல்லா சுரக்குதுன்னு பாருங்க. பூண்டெல்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்களே, இந்த பூண்டு திருக்க மீன்லாம் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுமா? நல்லா சப்போர்ட் பண்ணும் மேம். ஓகே. இப்போ வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய பெண்களுக்கு வந்து என்ன உணவு நல்ல பால் சுரக்கும்? இப்போ நான் சொன்ன இந்த பவுடர் ரெடி பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பூண்டு கருப்பட்டி சாப்பிடலாம், அதுவும் நல்ல விஷயம், பால் சுரக்கும். இல்லை மேம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, பூண்டை எனக்கு சாப்பிட்டாலுமே உபாதையாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை ஹார்ட் பர்னிங் இஷ்யூஸ்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னீங்களா, ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்ல மூக்கடலை, கருப்பு மூக்கடலையை வேக வச்சு சரிங்களா, சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, நல்ல பால் சுரக்கும். பூண்டு, சின்ன வெங்காயமும் பூண்டையும் நெய்யில் நல்லா வறுத்து சாப்பிட்டா என்னென்ன பலன் இருக்கும்ப்பா? டெலிவரி ஆனவங்களுக்கு ஈவன் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஒரிஜினல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உள்ளே இருக்க கழிவுகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடும். ஒன்று, பால் சுரக்கிற அந்த மார்பகத்தில் இருக்கிற ஏதாவது தேவையில்லாத நச்சுத்தன்மை இருந்தால் அதை வந்து ஒழிச்சு. இப்போ இதை நார்மலாக இருக்க லேடிஸே இதை சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம் மேம். டெய்லி இந்த கார்லிக் ஒரு 4 to 5 கார்லிக் அண்ட் 4 to 5 ஆனியன்ஸ் வித் ரோஸ்டட் கீல சாப்பிட்டா என்ன இந்த இதெல்லாம் வந்து நார்மலாகவே நல்லதா? நார்மலாக நல்லது மேம். யூட்ரஸில் இருக்கிற கருமுட்டையை வளப்படுத்தும் மேம். கருமுட்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால நல்ல விஷயம். ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஆப்பிள், வாழைப்பழம், நேந்திரப்பழம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவகேடோ, லிச்சி இந்த மாதிரிலாம் தான் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லை, எல்லா கலர்டு ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம். எந்த ஃப்ரூட் வந்து அதிகமாக கொடுக்கணும், எது அவாய்ட் பண்ணணும்? நான் என்னோட குழந்தைக்கு கொடுத்த ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணுறேன். ஆப்பிள் நான் கொடுத்துருக்கேன், பப்பாயா கொடுப்பேன், கிரேப்ஸ் கொடுப்பேன், மங்குஸ்தான். மங்குஸ்தான் இந்தியாவில் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதுவும் இந்தியாவில் தான் இருக்குது, இந்தியாவில் தான் விளையுது. மங்குஸ்தான் வந்து குயின் ஆஃப் ஃப்ரூட் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 சொலை இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். உப்பு, புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு. ஆனால் இது எல்லாமே மிக்ஸ்டாக நம்ம சாப்பிடும்போது நல்லா தெரியும். இது எதுக்கு இதை பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, இது குடலுடைய வளர்த்திக்கும் பிரெயினோட, அதாவது குடல்ல இருந்து பிரியப்படுற அந்த எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி பிரெயினுக்கு, பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே சரிங்களா. பப்பாயா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்ணாடி போடுறவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இது வந்து வந்துடக்கூடாதுன்றதுனால நான் பப்பாயா கம்பல்சரி ஒரு ஸ்லைஸ் சின்னதாக கட் பண்ணி கையை வச்சு நுணுக்கி கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆப்பிள் கொடுக்கலாம், கேரட் கொடுக்கலாம். கேரட்டை கொடுங்க, தாராளமாக கொடுங்க. கேரட் எவ்வளோ வேணாலும் கொடுங்க, கிரேட் பண்ணுங்கள், ஒன்றா கொடுங்க. அவங்க நல்லா மெல்லட்டும். 9 மாதத்துக்கு மேலேனா கண்டிப்பாக 2 பல்லு நுழைச்சிருக்கும். அதில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இது பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் தாண்டி பூட்டான், லிச்சி இதெல்லாமே வருது. இது எல்லாமே வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான், எக்ஸிஸ்டிங்காக எதுவும் புதுசாலாம் வரல. அவகேடோ எல்லாமே இருந்தது தான் மேம்.
அதோடைய வளர்ச்சி தன்மையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நமக்கு இப்போ அதிகமா இருக்கிற அளவுக்கு முந்தைய காலத்துல கிடையாது. அதனால நமக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே காமன் ஃப்ரூட்ஸ் தான். இது வந்து இதனால வருது எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாமே நார்மல். வால்நட் வந்து சாப்பிட்டா பாப்பா பிரெக்னெண்டா இருக்கும் போதே வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லதுன்றாங்க இல்லையா? இப்போ பேபி பிறந்தோன்னா பேபிக்கு எப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த வால்நட்லாம் எப்போ கொடுக்கும்? 11 மாசத்துல இருந்து கொடுக்கலாம் மேம். நல்லா கிரேட் பண்ணிடுங்க. முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பழக்க வேண்டியது இதுதான், முந்திரி. ஏன்னா முந்திரியில இருக்கிற ஒரு விதமான ஆயில் வந்து பாத்தீங்கன்னா பேபியோடைய பல்லு அந்த மட்டி ஊறுது இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் முந்திரி பழக்குங்க, அடுத்து பிஸ்தா பழக்குங்க, லாஸ்டா பாதாம் பழக்குங்க. ஏன்னா பாதாம் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஒமேகா 3 அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஜீரணத்தன்மை திம்னஸ் வந்து வரும். குழந்தைங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால 3ஆவதா நீங்க இது பண்ணுங்க. 4ஆவதா வால்நட்டை தாராளமா கிரேட் பண்ணி கொடுங்க. ஒரு மாசத்துல முதல் வாரம் இது பண்றீங்கன்னா 2வது வாரம் இது, 3வது வாரம் இது, 4வது கரெக்டா அவங்க 1 வயசு வரும்போது இது எல்லாமே பழகிடுவாங்க. 2 வயசுக்குள்ளார குழந்தைங்களுக்கு நீங்க என்ன கொடுத்து பழக்கிறீங்களோ அதுதான் அடுத்து இருக்கிற ஆயுள் காலம் முழுக்க அவங்க அதை தான் சாப்பிடுவாங்க. சில பேர் சொல்றாங்க என் குழந்தை சாப்பாடே திங்க மாட்டேங்குது, ஊட்டினா துப்பிடுது, சாப்பாடே எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றது? அப்ப அம்மா வந்துட்டு சரியா சாப்பிடாம பால் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓ, அம்மா இதெல்லாம் தான் கனெக்டட். தப்பு. குழந்தை தப்பு கிடையாது. என்னைக்குமே குழந்தைக்கு நம்ம என்ன காட்டுறோமோ அதை பார்த்து தாங்க குழந்தைங்க வளர்றாங்க. பேரண்ட்ஸ் தாங்க அது இது பண்ணணும். இது நல்லதுப்பான்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுலயும் பேசுறதுலயும் தான் இருக்கு. முதல்ல 2 வயசு வரைக்கும் விட்டுடுறது. இவங்க கண்ட பொருளை கொடுத்துறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பிஸ்கெட்டை கொடுக்கறது, சர்லாக்கை கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்து பழக்கினா திடீர்னு உட்காந்து சோறு சாப்பிடு, இதுதான் நல்லது, இதுதான் நல்லதுன்னு சொன்னா எப்படி இது பண்ணும்? இப்ப இதே நீங்க சொல்றீங்க, நானும் இது பண்றேன். நானும் ஒரு அம்மா தான். எல்லாமே தான் கொடுத்துட்டு வரேன். இப்ப அவ வாட்டுக்கு உட்காந்து எந்த சாப்பாடுனாலும் கரெக்டா அழகா உட்காடுறா, அவளே சாப்பிடுவா, சாப்பிட்டு முடிச்சு எழுந்துச்சிடும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுலதான் இருக்கு. ஸோ பேரண்ட் தான் தப்பு, குழந்தை கிடையாது. குழந்தை ஆர்ப்பாட்டம் பண்ணுது, அட்டகாசம் பண்ணுதுன்னா அதுக்கு அம்மா தான் காரணம். அம்மா காரணம் அம்மான்னு முழுசா நான் சொல்லிடுறதுக்கு இல்லை. அம்மாவோட இன்டேக் மெட்டீரியல்ஸ் ரொம்ப ராங்கா இருக்கு. நடப்பால் கொடுத்து நிறைய விமன்ஸ் பழகுறாங்க இல்லையா? 3 வயசு 4 வயசு வரைக்கும் கூட பால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டு சாப்பிடாம அந்த பாலையே தான் குடிச்சுக்கிட்டு இருக்கும். அது மாதிரி நடப்பால் கொடுக்கலாமா? கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான் மேம். பால் வந்து கொடுக்கறது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்களோட இம்யூன் பூஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். டிஹெச்ஏ லெவல், பிரெயின் ஆக்டிவிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கும். ஆனால் அது கொடுக்கறது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கு. மோட்டார் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை மிஸ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு குழந்தைங்க மித்த ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இதையும் கொடுக்கணும். குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா கரெக்டாக. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லா விதமான உணவையும் நம்ம வந்து ரெகுலராக வந்து குழந்தைக்கு பழக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் அதெல்லாம் எடுத்துக்கணும். அண்ட் பேபிக்கு ஃபீட் பண்ணுறப்பவும் நம்ம அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் இல்லையா? எடுத்துக்கிட்டா பேபிக்கு இந்த பிரச்சனைலாம் வராது. கண்டிப்பாக. ஓகே, வேற வந்து பேபி வளர்ப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள் ஒரு தாய்மார் அட்டென்ஷனுக்கு தேவை? குழந்தைங்க கிட்ட பேசுங்க. குழந்தைக்கு என்ன புரியுதுன்னு நினைக்காதீங்க. அவங்க முன்னாடி கத்தாதீங்க. அவங்க முன்னாடி கத்துனாலோ, ஒருவேளை நீங்க உயர்ந்த குரல்ல நீங்க பேசுறீங்கனாலோ அது கண்டிப்பா குழந்தைய பாதிக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அப்படியெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்க சார்ட் அவுட் பண்றதை அவங்க முன்னாடி பண்ணாம கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப வளர்ந்து வர சிச்சுவேஷன்ல பேரண்ட்ஸ், அதாவது போஸ்ட்மார்ட்டம்ல இருக்க விமனை புரிஞ்சுக்கிறதுக்கான மென் இன்ன வரைக்கும் இல்லை. கண்டிப்பா விமனை புரிஞ்சுக்கிட்ட மென்ஸ் கிடையாது, விமனை புரிஞ்சுக்கிட்ட விமனும் இன்னொருத்தவங்க கிடையவே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செய்து குழந்தைக்கு முன்னாடி பண்ணாதீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, குழந்தைங்களுக்கு பேச தெரியல, அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க நினைக்காதீங்க. அவங்களுக்கு எல்லாமே புரியும். அவங்க பாஷை உங்களுக்கு புரியலையே தவிர்த்து தே நோ வில். ஸோ 3வது விஷயம், அவங்களுக்கு நீங்க காட்ட வேண்டியது எல்லாமே என்ன மாதிரியான என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுல தான் இருக்கு. நல்லதையும் நீங்க பேசலாம், கெட்டதையும் நீங்க பேசலாம். ஆனா கெட்டதை பேசும்போது கொஞ்சம் தெளிவா பேசணும். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க உச்சரிக்கிறது அந்த குழந்தைய அந்த தவறை செய்ய விடாம தடுக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர்த்து அதை பத்தின கியூரியாசிட்டி வர மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால இதை பத்தி பேச முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல மாரல் ஸ்டோரிஸஸ் இருக்கு, கதைகள் இருக்கு. கார்ட்டூன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, டிவி அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்காக நீங்க டிவி பார்க்காம அவாய்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஸ்க்ரீனிங் டைமை நீங்க குறைச்சிட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 5 இயர்ஸ்ல அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து அவங்க ஸ்கூலுக்குன்னு போறப்போ அவங்களுக்கு டைமே ரொம்ப கம்மியாயிடும். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் ஒரு குழந்தை வளர்ப்புல எவ்வளோ முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா சொன்னீங்க மேம். நன்றி.